மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் 160. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? ரோமர் 8:31. தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் என்பதான இந்த அருமையான வார்த்தைகளை ஒவ்வொரு பரிசுத்தவானும் தன்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் உணர்ந்து தன்னிடத்திலேயே கூறுவனாக இந்த வார்த்தைகளின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள அவன் முயற்சிக்கலாம். என்றாலும் அந்த வார்த்தைகளின் ஆச்சரியமான அர்த்தத்தை முழுவதும் புரிந்து கொள்வதில் தோல்வியே அடைவான். தெய்வீக கிருபை, அன்பு மற்றும் வல்லமையின் ஐஸ்வரத்தை புரிந்து கொள்வது என்பது மனித அறிவுக்கு எட்டாத காரியமாகும். இதை நாம் அறிந்து கொள்ள மாத்திரம் முடியுமே ஒழிய புரிந்து கொள்ள முடியாது. ஒருவேளை தேவனுடைய அந்த ஞானமும் வல்லமையும் நம் பட்சத்தில் இருக்குமே ஆயின் இது கிறிஸ்துவும் கூட நம் பட்சத்தில் இருப்பதை குறிக்கின்றது. காரணம், அவர் பிதாவினுடையவர் ஆவார். மேலும் தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்பது சகல தூதர்களையும் சேராபின்களையும் கேராபின்களையும் நம் அறிவுக்கு எட்டியதும் நம் அறிவிற்கு எட்டாததும் ஆகிய சகல பரலோக வல்லமைகளும் நம் பட்சத்தில் இருந்து நமக்கு நன்மை செய்யவும் உதவி செய்யவும், தேவனுடைய நேரங்களில் நமக்கு உதவும், சோதனை நேரத்தில் நம்மை தாங்கி நிற்கவும், பிதாவின் சித்தம் செய்வதற்கு நம்மை பலப்படுத்தவும் இருப்பதை குறிக்கின்றது. தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்றும் அவர் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக நடத்துகிறார் என்ற உண்மையே நமக்கான இச்செய்தியில் உள்ள மைய கருத்தும் சாரமும் நம்பிக்கையுமா உள்ளது என்பதே. ஆமேன்.